இங்க பெக்கி, ஹண்டர் அண்ட் டேன்னு 3 பேர் மலை ஏறிட்டு இருக்காங்க. அதுல பெக்கியும் டேனும் லவ் பண்றவங்க. இப்படி மலை ஏறும்போது என்ன ஆகுதுன்னா, தவறுதலா டேன் கீழ விழுந்து இறந்துடுறாரு. அதனால அவனோட லவ்வர் பெக்கி பயங்கரமான டிப்ரஷனுக்குள்ள போறாங்க. எந்நேரமும் குடியிலேயே இருக்காங்க. அவளோட அப்பாவும் அவளை எப்படின்னா சரி பண்ணணும்னு பாக்குறாரு. அவராலே முடியல. அவ கூடயே மலை ஏறின அவளோட ஃப்ரெண்ட் ஹண்டரும் என்ன பண்றானா, நீ வா, நான் இந்த உலகத்திலே பெரிய டவரா இருக்கிற இந்த இடத்துக்கு போறேன். 2000 அடி ஹைட்ல இருக்கு. டேன் எப்பயுமே சொல்லுவான்ல, சும்மா இருக்கிறத விட நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு. அங்க எடுத்துட்டு போய் அவனோட அஸ்தியை நம்ம போடுவோம். அதுதான் நம்ம அவனுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டாவும் இருக்கும்னு சொல்லி அடுத்த நாளே பெக்கியை கூட்டிட்டு ஹண்டரும் கிளம்புறான். அந்த டவர் சும்மா செம்ம ஹைட்டா இருக்கு. பெக்கிக்கு சரியான பயம் இருந்தாலும் ஹண்டரை ஃபாலோ பண்ணிட்டே போறா. ஹண்டரும் எதுக்கும் பயப்படாம அவளும் மேலே ஏறி போயிட்டே இருக்கா. ஒரு யூடியூபர் வேற எல்லாத்தையும் vlog எடுத்துட்டு இருக்கா. டவரை ஏறி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து மேலே இன்னொரு 200 அடி இருக்கு. அது இன்னும் பயங்கர ஹைட்டா இருக்கு. எப்படியும் 2 பேரும் ஏறிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு vlog எல்லாம் பண்ணிட்டு சரி ஓகே கீழே போலாம்னு சொல்லி இறங்குறாங்க. பார்த்தா நட்டு போல்டு எல்லாம் லூசா இருக்கும். பெக்கி இறங்கும் போது அந்த ஏணிப்படிக்கு உடஞ்சு கீழே விழுந்துருது. அவ்வளவுதான், இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஹண்டரும் கொஞ்சம் கூலா இருக்கா. ஏறி வரும்போது தான் இந்த போஸ்ட் போட்டேன், அது போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஹைட்ல தான் சிக்னல் கிடைக்கல, கொஞ்சம் கீழே இறங்கினா சிக்னல் கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பெக்கியை ரோப்பை பிடிக்க வச்சு கீழே இறங்கி பார்க்கறா. பட் அவங்க ஹெல்ப் கேட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டது போஸ்டே ஆகல. ஸோ ஹண்டரும் என்ன பண்றானா, அவளோட பிராவெல்லாம் கழட்டி அவளோட ஷூக்குள்ள போனை வச்சு அதுக்கு பேடிங்கா இதையும் வச்சு அப்படியே கீழே போடுறா. ஒருவேளை சிக்னல் கிடைச்சா போஸ்ட் ஆகும். போஸ்ட் ஆனதை பார்த்து யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு நினைக்கிறா. பட் கீழே விழுந்த போன் என்னாச்சுன்னே தெரியல. நைட்டு பெக்கியும் அவளோட லவ்வரும் அவளும் ஒன்னா இருந்ததெல்லாம் வீடியோஸா பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவ போன் மட்டும் தான் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயத்த நோட் பண்றா. என்னன்னா, அவளோட ஃப்ரெண்ட் ஹண்டர் இருக்காளே, அவளும் செத்து போன இவனோட லவ்வரும் கூட இவளுக்கு தெரியாம ஒரு அஃபேர்ல இருந்திருப்பாங்க. இவ அதை ஷூ அவுத்து போட்டால அந்த காலில் பச்சை குத்திருப்பா. அதை பார்த்ததும் பெக்கிக்கு சரியான கோவம். அதை பத்தி கேட்கிறா. ஹண்டரும் இந்த மாதிரி தெரியாம நடந்துச்சு, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ஆனா அதை விட இன்னும் பிடிக்கும், அதனால அவங்ககிட்ட சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப் நான் அப்பயே முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. அண்ட் இந்த ஏணிப்படி உடஞ்சு விழுந்ததுல இவங்களோட பேகும் கீழே போய் விழுந்திருக்கும். அது கரெக்டா ஒரு ஆண்டனா கிட்ட மாட்டிட்டு இருக்கும். அது கொஞ்சம் ஒரு 200 அடி கீழே தான் இருக்கும். ஹண்டர் என்ன பண்றானா, சரி ரோப்பை டைட்டா பிடிச்சிக்கோ, நான் கீழே போய் பேக் எடுக்க முடியுதான்னு பாக்குறேன்னு சொல்லி போவா. ஆனா ரோப் பத்தாது. எப்படியா ஆண்டனா மேல குதிச்சு அந்த பேகே மேல எடுத்து சேர்த்துருவா. பட் ஹண்டர் அந்த ரோப்பை பிடிக்கணும். எப்படியோ தப்பு தவறி பிடிச்சி மேல இந்த பெக்கி இழுக்கிறதுக்குள்ள கீழே விழுந்துற மாதிரி ஆயிடும். எப்படியோ பழைக்கிறா. 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. பேக்ல இருக்கிற ட்ரோன் வச்சு தூரத்துல இருக்கிற கடைக்கு போய் ஹெல்ப் கேட்கலான்னு பாப்பாங்க. பட் ட்ரோன்ல பேட்டரி தீர்ந்து போயிடும். சோ திரும்ப கடகடன்னு வர வச்சு மேல ஒரு பல்ப் இருக்கும். சோ அந்த டவர் மேல திரும்ப கயிறே இல்லாம பெக்கி ஏறி போய் அந்த பல்ப் அவுத்து இந்த ட்ரோனையும் சார்ஜ் போடுறா. அதுக்கு நடுவுல கழுகுலாம் வந்து வர கொத்த வரும். எப்படியோ சமாளிச்சு சார்ஜ் போட்டுறா. நம்பிக்கையோட அந்த ட்ரோனை ஓட்டிட்டு போறா. பார்த்தா அந்த கடைக்குள்ள போறதுக்குள்ளேயே ஒரு ட்ரக் அடிச்சுட்டு போயிடுது. இப்ப பெக்கிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம எப்படிதான் பழைக்க போறோம்னு சொல்லி கேட்கிறா. ஹண்டர், நீ மட்டும் தான் இருக்க, நான் எப்பயோ செத்துட்டேன், இவ்வளவு நேரம் நீ கற்பனையில என் கூட பேசிட்டு இருக்க, உன் உடம்பு வச்சுட்டு என்ன இழுக்க முடியுமா, நான் விழற மாதிரி போனேன், அப்பயே நான் கீழே வந்து செத்துறேன், நீ இழுத்தது நான் மாட்டி வச்ச பேக் மட்டும் தான் அப்படின்னு சொல்றா. பெக்கி அப்பதான் ரியலைஸ் பண்ணி கீழே பாக்குறா. பார்த்தா அந்த ஆண்டனா கிட்டே ஹண்டர் விழுந்து இறந்து போயிருப்பா. அண்ட் இவளோட காலையும் காயம் இருக்கும். ஒரு கழுகு இவளை கொத்த வரும். பெக்கி அதை பிடிச்சி கிழிச்சு சாப்பிட ஏதாச்சும் வேணும்ல, அதனால பச்சை அந்த கழுகையை சாப்பிடுறா. இப்போ பெக்கி கிட்ட அவ போன்லயும் சார்ஜ் பெருசா இல்ல. அவளோட அப்பாவுக்கு உருக்கமா ஒரு மெசேஜ் அனுப்புறா. அதான் டெலிவர் ஆகாது. சோ என்ன பண்றானா, கீழே ரோப்பை போட்டு இறங்கி அந்த ஆண்டனா கிட்ட குதிக்கிறா. ஹண்டரோட ஷூ எடுத்து அதுல போனை வச்சு ஹண்டரோட உடம்புலயே அதை கட்டி கீழே தள்ளுறா. அவ்வளவுதான், மெசேஜ் அப்படியே டெலிவர் ஆயிடுது. அவளோட அப்பாவும் போலீஸை கிளம்பி வராங்க. பெக்கி எப்படியே பழைக்கிறா. அதோட இந்த படம் முடியுது.